தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கிடைக்கும் தருணங்கள். மத்தேயு 16:27 சொல்கிறது, அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, நாம் எல்லோரும் அவருடைய சொந்த சம்பத்து. கிறிஸ்து நாம் எல்லோரும் மீட்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய உயிரை ஈந்தார். நம்மில் சிலர் அவருடைய இரக்கத்தை அலட்சியம் செய்கிறோம், ஆளுகையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நாம் அட்வந்து திருச்சபையிலே அங்கத்தராக இருப்பவர்கள் மாத்திரம் இரட்சிப்புக்கு கிடைப்பதில்லை. எப்பொழுது நம்மில் அவருடைய சாயல் வெளிப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். நாம் கிறிஸ்துவலாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே என்ன பலன், அவருடைய சாயலை நாம் பெற்றுக்கிறோமா என்று சொல்லி எண்ணி நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுதும், வேத வார்த்தைகளை வாசித்து தியானிக்கும் போதும், நம்முடைய பாவங்கள் நமக்கு உணர்த்தப்பட்டு அதை சுத்திகரிப்பும்படியாக தேவனிடம் ஜெபிக்கும் போது பாவ உணர்விலிருந்து விடுபட தேவன் நமக்கு உதவி செய்கிறார். யாரெல்லாம் நீதியின் சூரியனாகிய தேவனிடத்தில் அன்பு கொள்கிறோமோ அவருடைய பாவம் என்ற மெழுகானது கரைந்து அவரை நாம் தரிசிக்கும் பாக்கியத்தை அனைதினமும் நாம் வாழ்வில் பெற்று பரிசுத்த ஆவி மேல் பரிசுத்தம் அடைகிறோம். தேவன் பாவிகளுக்கு மனம் திரும்ப அநேக தருணங்களை கொடுக்கின்றார். அவரை எதிர்த்து போராடுகளுக்கும் தேவனிடத்தில் திரும்புவதற்கான வழியை ஏற்படுத்துகின்றனர். அவற்றை அடையாளம் கண்டு கொள்கின்ற பிள்ளைகளும் அவருடைய உதவியாய் மன்றாடுகளும் நிச்சயமாக சத்ருவின் ஏமாற்றில் வித்திலிருந்து தங்களை பாதுகாக்கும் கேடகமாக அவருடைய வேத வசனம் விளங்குகிறது என்று உணர்ந்து கொள்கிறார்கள். அப்படி பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய 2ஆம் வருகையில் கூட்டி சேர்க்கும் காலத்தில் அவரோடு கூட வாழும் ஸ்லாக்கியத்தை பெறுகின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்றாடம் நாம் செய்யும் தெளிவுகளில் வேறுபாடு உண்டு. நம்முடைய தெரிவுகள் தேவன் சார்பில் நம்மை நிற்க வைக்குமா, அல்லது எதிரியாளின் சார்பிலே பாவங்களை மன்னிக்க நீங்கள் நானும் மன்றாடுவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட தருணங்களை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. இதனால் சத்தியத்தை கேட்ட உங்களையும், இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.